ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். நிஜமாவே ஒரு அம்மிக்கல் காத்துல பறக்க முடியுமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் இருக்கா? வாங்க உண்மையான விளக்கத்தை தெரிஞ்சுப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அம்மிக்கல் பறக்கிற அளவுக்கு காத்து வேகமா இருக்கும்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கனமான ஒரு கல் காத்துல பறக்கவே முடியாது. நிஜமாவே இது ஒரு தவறான புரிதல். உண்மையிலேயே அது அம்மி இல்ல, அது அம்மை. ஆடி மாதத்தின் முன்மாதங்களான சித்திரை, வைகாசி மற்றும் ஆனியில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கடுமையான வெயிலால மக்களோட உடல் சூடு அதிகமாகவும் அம்மை நோய் பாதிப்புகளும் வரத் தொடங்கும். மழைக்காலத்தின் தொடக்கமாக ஆடி மாதம் இருப்பதால் குளிர்ந்த மழைக்காற்று பலமாக வீசும். இந்த குளிர்ந்த மழைக்காற்று உடலில் மோதும் போது உடலின் வெப்பம் தணிந்து அம்மை நோய் மெதுவாக குறைந்து நம் உடலை விட்டு நீங்கும். ஆடிக்காத்துல அம்மை பறக்குமோ இல்லையோ, ஆனா அம்மை நிச்சயமா பறக்கும். பழமொழிகள் புரிந்தால்தான் அழகு. இது போல பழமொழிகளின் விவரங்களை தெரிஞ்சுக்க டிகோடிங் பழமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.